ஜனவரி 1ஆம் தேதி அன்று இந்திய நாட்டினுடைய பிரதமர் திருச்சிக்கு வந்திருந்தார். இங்கே ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பிறகு அந்த நிகழ்வில் என்னென்னலாம் நடந்தது என்பதெல்லாம் நாம் நன்கு அறிந்ததுதான். அதை முடித்துவிட்டு நான் சென்னைக்கு சென்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசி எழுந்தபோது ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்றவர்களாம் எழுந்து கத்திக்கொண்டே இருந்தார்களாமே, எப்படி நீங்கள் கோட்டை விட்டீர்கள் என்றுதான் முதலில் என்னை கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பயணத்தில் அவரை வரவேற்பதற்கு ஒரு எழுச்சியை நாங்கள் காட்டினோம். அதை காட்டி முடித்த பிறகு அந்த அரங்கத்திற்கு செல்லும் பொழுது ஒன்றிய பிரதமர் என்று வரும்பொழுது அதற்கான காவல்துறையுடைய அனுமதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது. அதையும் மீறி எங்களுடைய தோழர்கள் உள்ளே வந்தார்கள் என்று நான் சொன்ன பொழுது அதை அவர் ஏற்றாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்னுடைய காரணத்தை என்பது எனக்கு அப்பொழுது தெரியாது. இருந்தாலும் அவரிடம் நான் சொன்னேன், இதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் நான் தான். ஏனென்றால் அதற்கான மாவட்ட கழகத்துடைய செயலர் நான் தான். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த திருச்சியில் நாங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரோ நம்முடைய மோடி அவர்களிடம் மலக்கோட்டை மாவட்டத்திற்கு வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு அது தெரியல, வந்தது இந்திய கூட்டணியுடைய வெற்றி கோட்டைக்கு வந்திருக்கோங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் அவர் உணர்ந்திருப்பாரு, இனிமேல் திருச்சி பக்கமே என்ன கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு கண்டிப்பா சொல்லி இருப்பார் தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே கூட்டணி பலம் என்றால் என்ன என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு மாவட்டம் எங்களுடைய திருச்சி மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்கள், நீங்கள் எங்களுடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு நீங்க மேடையில் பார்த்திருப்பீங்க, கிளம்பு நடந்த நிகழ்ச்சியில அதுல நாங்கள் எங்களுடைய கல்வெட்டில் எங்களுடைய பெயர்லாம் வந்தது. இனி அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயரும் அந்த கல்வெட்டுகளை வருகின்ற அளவுக்கு திட்டங்களை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நடையாய் நடந்து வாக்குகளை சேகரித்தீர்கள். இங்க வைரமணி என்ன ரொம்ப அழகா தெளிவா சொன்னாரு, எங்களுடைய மாநகர செயலாளர் மதிவாணன் மிக தெளிவாக சொன்னாரு, வந்து ஒரு 4 தேர்தல் முடிந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த சின்னமே கிடைச்சிச்சு, தீப்பெட்டி அப்படிங்கிற சின்னமே. அவர் கூட சொன்ன உண்மைதான், 3,13,000 3,27,000 வந்திருக்கணும். 14,000 ஓட்டு பிஸ்கட் சின்னத்துக்கு போய் விழுந்திருக்கு. அதே மாதிரி தீப்பெட்டி மாதிரியே இருந்ததுக்காக. இருந்தாலும் இன்னைக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தை நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் அவருடைய தோழர்களும் தொண்டர்களும் அதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய பங்கும் அதிகமாக இருந்தது என்கின்ற அந்த பெருமையோடு நாம் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, அதே போன்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.